இது ஸ்கிரீன் தெரியுதுங்களா இல்ல ஃபார்ம்ஸ்லயே இருக்கா? இல்ல ப்ரோ, இது இந்த ஃபார்ம் இதுல இருக்கு. மெயின் மோர் நோட்ஸ் அதுல இருக்கு. ஒரு நிமிஷங்க. இப்ப தெரியுதுங்களா? இப்ப தெரியுது ப்ரோ. ஓகே. சப்லெஜர்ஸ் என்ட்ரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலா என்ட்ரிஸ் வந்துட்டு எப்படி ஃபாலோ ஆகும் அப்படின்னா, நமக்கு ரிசீவபிள்ஸ் டூ ரெவென்யூ. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் என்ட்ரி நமக்கு. இப்போ ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா. ஸோ பட் இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20,000. ஓகேங்களா? பட் வேறஸ் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒன்னொன்னும் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட்ல வந்துட்டு ஃபால் ஆகும். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மொத ரெவென்யூ நம்ம எப்போ ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்னா, 15th டிசம்பர். ஏன் அப்படின்னா, நம்ம அதுல டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் டேட் வந்துட்டு 15th டிசம்பர்ன்னு குடுத்திருந்தோம். ஸோ இந்த டேட்ல இருந்து நம்ம ரெவென்யூ வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 33.3%. ஸோ அந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதுதான் வந்துட்டு நமக்கு ரெவென்யூவா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அன்அர்ன்ட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு அன்அர்ன்ட் ரெவென்யூல போயிடும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 6,000 வந்துட்டு ரெவென்யூ ரெகக்னைஸ் ஆகும். அப்ப அன்அர்ன்ட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் 6,000 இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னா, இது நமக்கு என்டையரா நாக் ஆஃப் ஆயிடும். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு எப்பல்லாம் வந்துட்டு ரெவென்யூ ரெகக்னைஸ் ஆகுதோ, அப்பல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு நாக் ஆஃப் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. அந்த மாரியா? ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே. ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரெகன்சிலேட் மாரி ஆயிடும்ன்றீங்க. ஆமா. சிஸ்டமே வந்துட்டு ஜெனரேட் பண்ணிக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா இது நாக் ஆஃப் பண்ணிடும். ஆமா. சிஸ்டமே வந்துட்டு இது எல்லாமே இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செட்டப்ல வந்துட்டு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரூல் டிஃபைன் பண்ணியிருக்கேன். டிஃபைன் பண்ணிட்டு இதுல அட்டாச் பண்ணிட்டு, இது இன்வாய்ஸ் இன் அட்வான்ஸ்ன்னு குடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இந்த டிரான்சாக்ஷன் டைப்ல இந்த அன்அர்ன்ட் ரெவென்யூ அக்கவுண்ட், ரெவென்யூ அக்கவுண்ட், ரிசீவபிள் அக்கவுண்ட் இது 3ம் குடுத்தோம் நம்ம. அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. ஓகேங்களா? மத்தது எல்லாமே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணிடும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. அதுதான். ஸோ இன்னொரு இன்வாய்ஸ் பார்த்துடலாம். அது எப்படின்னா ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ இன்னொரு இன்வாய்ஸ் பார்த்துடலாம். அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அரியர்ஸ்ல போட்டு பார்த்துடலாம். ஓகே. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. ப்ரோ என்னாச்சு? உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியலையா? எனக்கு ஸ்க்ரீன் தெரியல ப்ரோ. ஒரு நிமிஷங்க. இப்ப தெரியுதுங்களா? இப்பதான் ப்ரோ தெரியுது. இல்ல எதுவும் இல்ல. நானு இதுல போயிட்டு இந்த இத மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். அந்த இன்வாய்ஸ் ரூல் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அரியர்ஸ்க்கு. அரியர்ஸ்ன்னு. ஓகே. ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்பில்ட் ரிசீவபிள்ஸ் வந்துரும். ஏன்னா இது அரியர்ஸ்ங்கிறனால. ஓகே.
ஓகேங்களா? ஸோ ஓகே. அதே கான்செப்ட் தான். பட் உங்களுக்கு இது மட்டும் மாறும். சின்ஸ் இது அரியர்ங்கிறனால அந்த அக்கவுண்ட் மட்டும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி அக்கவுண்ட் வந்துட்டு பேசிக்கா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது வந்துட்டு இப்ப நமக்கு இதுவா ஹலோ. ஹலோ. ஆ. சொல்லுங்க ப்ரோ. அதான். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி செலக்ஷன் உங்களுக்கு இது மட்டும் மாறும். ஸோ எப்படி வந்துட்டு இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, பேசிக்கா ரெவென்யூ வந்துட்டு ஆ எப்போ நம்ம பில் பண்றோமோ, அந்த டேட்ல வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணல. இன்ஸ்டெட் வந்துட்டு நம்ம எப்படி ரெவென்யூ ரெகக்னைஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த 2 ரூல். ஒண்ணு வந்துட்டு அரியர்ஸ், இன்னொன்னு அட்வான்ஸ். ஸோ ஓகே. அரியர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டெஃபினிஷன் தெரியும் நமக்கு. ஸோ அக்கவுண்ட் கோட் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்துட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அதுதான் உங்களுக்கு ரெவென்யூ ரெகக்னிஷன் ப்ராசஸ். ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இதுல எதுவும் இல்ல ப்ரோ. அரியர் இது நல்லா கிளியராவே புரிஞ்சுச்சு இது. ஓகே. நான் இந்த சைக்கிள் மேனேஜ்மென்ட் நான் இதுல வரும்னு நினைச்சேன் ப்ரோ. அது இதுல என்னது ரெவென்யூ சைக்கிள் மேனேஜ்மென்ட் ஆ. அப்புறம் இதெல்லாம் நான் இதுல கவர் ஆகும்னு நினைச்சேன். அது வேற மாடில்ட்டீங்க. இல்ல அது ரெவென்யூ மேனேஜ்மென்ட் அது உங்களுக்கு தனி மாடியூல்ங்க அது. இதுல வராது அப்படியா? அது. ம். ஓகே. அது ஐ மீன் நானும் ஒர்க் பண்ணதில்ல அது ரெவென்யூ மேனேஜ்மென்ட்ல. அப்படியா? சரி, சரி. ஆமா. இல்ல எனக்கு அது ஏன்னா இப்ப அதுல நீங்க இல்ல. பட் ஏஆர்ல தான் அது வரும்ன்ற மாரி நினைச்சேன். நான் நினைச்சேன். அதான் அது புரியுது, புரியுது. பட் ஆனா நீங்க இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே, இதுல ஃபியூஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே, ரெவென்யூ மேனேஜ்மென்ட் உங்களுக்கு அது ஒரு தனி ஒரு மாடியூல். ஓகே. ஃபியூஷன்ல வந்துட்டு என்னதான் அது ஒரு ஃபைனான்ஸுக்கு கீழ ஒரு ஆஃபரிங்கா குடுத்திருந்தாலுமே, ஆ. உங்களுக்கு ரிசீவபிள்ஸ் வேற, ரெவென்யூ வேற. ஸோ அது ஓகே. ரெவென்யூ மேனேஜ்மென்ட் அது தனியா நம்ம உட்கார்ந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஓகே. நானும் அது பிராக்டிகலா ஒர்க் பண்ணதில்ல ஆக்சுவலா. ஓகே. அதான். ஓகே. ஏன்னா இப்ப இதுன்னா, நீங்க கேட்டீங்கனாலும் நானு பார்த்தனால நான் சொல்லிடுவேன். அது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லணுங்கிறக்காக ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்லிறக்கூடாது. அதுதான் சொல்றேன் நானு. ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? ஸோ ஓகே. இது பார்த்துட்டோம். ம். அடுத்தது நமக்கு சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அது பார்த்துடலாங்க. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்டின்னா, இப்போதைக்கு டைரக்ட் ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஒண்ணு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ம். ரிசிப்ட்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு டைரக்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஸோ டைரக்ட்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ லெட்ஸ் சே கேஷா நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க அப்டின்னா, ம். உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க ரிசிப்ட் என்டர் பண்ணீங்கனாலே கிளியர் ஆயிடும். ஓகே. 2வது வந்துட்டு ஸ்டாண்டர்டு. அதுல வந்துட்டு நம்ம ரெமிட்டன்ஸ் ப்ராசஸ் பண்ணி, ரெமிட்டன்ஸ வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட மேட்ச் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே. இது என்டர் பண்ணிட்டு கேஷ் மேனேஜ்மென்ட்ல இப்ப நம்மட்ட வந்துட்டு HDFC பேங்க் கூட இன்டகிரேட் பண்ண முடியாதனால, நம்ம மேனுவலா ம். வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி, அத ம். வந்துட்டு நம்ம மேனுவலா ரிகன்சைல் பண்ணி, நம்ம இதுல வந்துட்டு செக் பண்ணோம். அதுதான் வந்துட்டு ஓகே. நமக்கு கிளியர்டுன்னு வந்தது. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ, இதுல நார்மல் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு இவ்வளோதான் இருக்கும். ஸோ, இது ஓகே. போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பேஸ்ட் ஆன் கஸ்டமர் அண்ட் இன்வாய்ஸ் நம்பர். இத ம். பேஸ் பண்ணி நமக்கு இதுல பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட் செலக்ஷன்ஸ் வரும். ஸோ, இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ம். நான் இப்போ இத எடுத்துக்கிறேன். செக் மெத்தட் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ செக் மெத்தட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, லெட்ஸ் சே நம்பர் ஒரு இது போட்டு 1000 சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா, ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைடுன்னு வரும். ம். ஏன் அன்ஐடென்டிஃபைடுன்னா, சிஸ்டம்க்கு வந்துட்டு நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஒரு ரிசிப்ட் ம். வந்துட்டு என்டர் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் 1000 சொல்லியிருக்கோம். பட் ம். வேறஸ் டிரான்சாக்ஷன் நம்பரு, கஸ்டமரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஜஸ்ட் ஓகே. இது ஒரு ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் ஸ்டேட்டஸும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கன்ஃபர்ம்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ இது ஏன் ஓகே. கன்ஃபர்ம்டுன்னா,
நம்ம வந்துட்டு இது கிரியேட் பண்ணும்போது என்னன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்டு. ஸோ ஸ்டாண்டர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெமிட்டன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிகன்சிலேஷனும் பண்ணணும். அப்பதான் கிளியர் ஆகும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம். ஸோ அதனால தான் இது கன்ஃபர்ம்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுல வந்துட்டு கஸ்டமர் நேம் மட்டும் குடுக்குறேன்னு வைங்களேன். இதுல ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா அன்அப்ளைட் இருக்கும். ஓகே. ஸோ ஏன் இது அன்அப்ளைட் அப்படின்னா, நான் கஸ்டமர் இதுதான்னு சொல்லிட்டேன். பட் இன்வாய்ஸ் வந்துட்டு நான் இன்னுமே குடுக்கல. இன்வாய்ஸ் குடுத்து நான் அப்ளை குடுத்தேன் அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு அப்ளைட்ல போயிடும். ஓகே. ஓ! ஓகே. இன்வாய்ஸ் குடுத்து டிரான்சாக்ஷன் அது எங்க எங்க அது? டிரான்சாக்ஷன் நம்பர் பக்கத்துலயா? இல்ல இதுல இருக்கு பாருங்க. மேல ஓகே. பேலன்ஸ் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அன்ஐடென்டிஃபைட் இருக்கும். ஸோ அன்ஐடென்டிஃபைடு வந்துட்டு எப்போன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமரும் இல்ல, இன்வாய்ஸும் இல்ல. எதுவுமே இல்லன்னா, உங்களுக்கு அன்ஐடென்டிஃபைட்ல போகும். அதுக்கப்புறம் ஓகே. பார்த்தீங்கன்னா, எனக்கு கஸ்டமர் நேம் மட்டும் இருக்கு அப்படின்னா, அன்அப்ளைட்ல போகும். ஏன் அப்படின்னா, இன்வாய்ஸ் நான் அப்ளை பண்றதுக்கு எதுவுமே குடுக்கல. பட் ஜஸ்ட் கஸ்டமர் மட்டும் இதுதான்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதே இது நான் இப்போ இதுலருந்து ஒரு இன்வாய்ஸ் எடுக்கிறேன்னு வைங்களேன். இன்வாய்ஸ் எடுத்துட்டு இதுல பார்த்தீங்கன்னா, அப்ளைன்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளை குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது அப்ளை ஆயிடும். இந்த பர்ட்டிகுலர் அ ரெசிப்ட். ம். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் வந்துட்டு சிஸ்டம் அதாவது டியூவ வந்துட்டு டோட்டலா எடுத்துக்கும். ஸோ லெட்ஸ் சே வந்துட்டு எனக்கு 61,000 வந்துட்டு இப்போ கையில இல்ல. மேபி ஹால்ஃப் இல்லாட்டி 1,000 தான் வந்துட்டு அப்ளை பண்றேன் அப்படின்னா, நம்ம 1,000 அப்ளை பண்ணிடுவோம். ஸோ அமௌண்ட் அப்ளைட் பார்த்தீங்கன்னா 1,000. பேலன்ஸ் டியூ வந்துட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிடும். 60,600 வந்துட்டு இன்னும் டியூ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் சேவ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ளைட்ல போயிடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரலா வந்துட்டு நமக்கு இதுல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே வந்துட்டு பை மிஸ்டேக் இது பண்ணிட்டேன். இந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட் என்டர் பண்ணிட்டேன். அப்படி இல்ல எனக்கு வந்துட்டு சில கேஸ்ல வந்துட்டு அ இத வந்துட்டு கேன்சல் பண்ண சொல்றாங்கன்னு வைங்களேன், இந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட்ட. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிவர்ஸ் குடுப்போம். ரிவர்ஸ்னா நமக்கு எதுவும் இல்ல. இந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட்ட வந்துட்டு கேன்சல் பண்ற மாதிரி. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு லெட்ஸ் சே ரிவர்ஸ் பேமெண்ட் இல்லாட்டி ஸ்டாப் பேமெண்ட் ஏதோ ஒரு இது குடுத்துட்டு, கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு, ரீசன் வந்துட்டு லெட்ஸ் சே பேமெண்ட் ரிவர்ஸ்டு. ஓகே. பேமெண்ட் டிக்ளைன் ஆயிடுச்சு. ஸோ இத குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ரிவர்சல்ல வந்துட்டு அதே மாதிரி நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நார்மல் ரிவர்சல். ஸோ ஸ்டாண்டர்ட் ரிவர்சல் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிசிப்ட் மட்டும் கேன்சல் ஆயிடும். பட் இன்வாய்ஸோட டியூஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்படியே தான் இருக்கும். இன்வாய்ஸ் வந்துட்டு குளோஸ் ஆகாது. ஓகே. அதே இது நம்ம டெபிட் மெமோ ரிவர்சல் குடுத்தோம் அப்படின்னா, இந்த டெபிட் மெமோ மூலியமா அங்க நாக் ஆஃப் ஆயிக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிவர்சல் பண்ணிடலாம். ம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ரிவர்சல் பண்ணிட்டனால, ஸ்டேட்டஸ் வந்துட்டு கன்ஃபார்ம்ல இருந்து ரிவர்ஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே 0 ஆயிடும். ஏன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, 15த் வந்துட்டு நமக்கு 1000 வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். சேம் டே பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்ஸும் பண்ணிட்டோம் நம்ம. ம். ஓகேங்களா? ஸோ இதே இதுல ஒரு இது கூட பண்ணிடலாம். டெபிட் மெமோ ரிவர்சல். அது நான் எடுத்து அதுல காட்டிடுறேன். ஓகே. இது இப்போ ஸ்டார்டிங்ல நம்போ
முன்னாடி ஒண்ணு இந்த அரியர் அண்ட் அட்வான்ஸ் பண்ணோம்ல ப்ரோ, ஆமா. அது இது க்ளோஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ஏன்னா ரெக்கார்ட் அப்போ இல்லல்ல. சோ அது அது ஏதாவது ஓகே. மிஸ் ஆயிருக்கு. நான் அப்புறம் ஓகே. கவர் பண்ணாம அத விட்டுற போறேன். சரி, சரி. ஓகே. ஜஸ்ட் அது கான்செப்ட் ஓப்பன் பண்றது எப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா உள்ள இருக்கிறதுனால நான் ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். ஓகே. ஓப்பன் மட்டும். ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 61,600 வந்துரும். ஏன் அப்டின்னா, அத நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டனால. இப்ப மறுபடியும் 1000 மட்டும் அப்ளை பண்றோம் அப்டின்னா, நமக்கு இதுல 60,600 மறுபடியும் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ, இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாண்டர்ட் ரிவர்சலுக்கு பதிலா டெபிட் மெமோ லெட்ஸ் சே வந்துட்டு டெபிட் மெமோ ரிவர்சல் குடுக்குறேன் அப்டின்னா, இந்த டெபிட் மெமோ செக் பாக்ஸ் வந்துட்டு நான் எனேபிள் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இல்ல இது நம்ம டெபிட் மெமரி ஆமா. பட் ஆனா இதுல இது ஒரு கரெக்ட். நம்மளுதுதான். அட்லாண்டா. ஸோ, இதுதான் நம்ம சூஸ் பண்ணது. கரெக்ட். ஓகே. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வரும். ஸோ, இது ஒண்ணு வச்சு தான் வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிப்போம் பேசிக்கா. ஓகே. ஓகேங்களா? ஸோ, இப்போ இது நீங்க ப்ராசஸ் பண்றீங்கன்னா, ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்துட்டு நமக்கு டிஃபரன்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் இதுக்கும், இந்த டெபிட் மெமோ ரிவர்சலுக்கும். டவுட்டுங்களா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. அதுல எதுவும் இல்ல. ஆ. அது பிரிண்ட் மட்டும் ஒண்ணு காமிக்கிறீங்களா? ஓகே, ஓகே. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு நிமிஷம். புதுசு பண்ணிடவா? இல்ல அது புதுசு பண்ணிடுங்க ப்ரோ வேணா. ஓகே. வேணா நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணும்போது ம். அந்த அரியர் அண்ட் அட்வான்ஸ் மட்டும் கூட காமிச்சிருங்க. ஏன்னா அது ரெக்கார்ட் நம்ம பண்ணல. அதான் இல்ல அது பிரச்சனை இல்ல. அப்ப நம்ம இது மறுபடியும் முதல்ல இருந்தே பார்த்துடுவோம். ஸோ, சரி இது ப்ரோ. சொல்லிடவா? கான்ஃபிகரேஷன்ல இருந்து சொல்லிடவா அப்போ? சரிங்க ப்ரோ. ஓகே. அது ஓகே. ஓகேங்களா? ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா 4 ரூல் இருக்கும். 4 ரூல் இன் த சென்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஸ்கெட்யூல்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ, ஃபிக்ஸ்ட் ஸ்கெட்யூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பீரியட்ஸ் குடுப்போம். ஏன்னா, இப்ப நமக்கு அமௌண்ட் வந்துட்டு நமக்கு தெரியும். இவ்வளவுதான் வரப்போகுதுன்னு சொல்ட்டு. ஸோ, இத பேஸ் பண்ணி நம்ம பீரியட்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ, இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, Amazon, Netflix இந்த மாதிரி இன்டர்நெட் பேஸ்ட் இந்த என்டர்டெயின்மென்ட் ஆப்ஸ். ஓகேங்களா? ஸோ, அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ, அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
இந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்துட்டு ஈக்குவலா செக்ரிகேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன் வந்துட்டு இதை பண்றாங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான்வரி பண்றேன் அப்படின்னா, அப்போ எனக்கு ரெனிவல் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான்வரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதர் பீரியட்ஸ்க்குமே நெக்ஸ்ட் இயர்க்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிப்ரவரி ஆர் மார்ச் வரப்போறது இல்ல. ஜான்வரினா எனக்கு அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்துட்டு ஜான்வரி தான் வரப்போகுது. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இந்த கேஸ்ல இப்போ நான் என்னோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ஜான்வரில மட்டும் ரெவென்யூ இருக்கும். மத்த பீரியட்ல எல்லாமே எக்ஸ்பென்சஸாவே இருக்கும். பட் ஜான்வரி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரெவென்யூ அதிகமா இருக்கும். அதே டைம் நான் வந்துட்டு லெட்ஸ் சே பிப்ரவரி, மார்ச் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அதுல டிரான்சாக்ஷனே இருக்காது ரெவென்யூ ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஓகே. பட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ரெவென்யூ எதுவுமே இருக்காது. ஸோ லாஜிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுலேருந்து எடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 கேஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு இன்வாய்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு இன்வாய்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கு. ஸோ இன்வாய்ஸ் இன் அட்வான்ஸ் அட்லீஸ்ட் நீங்க சம் சார்ட் ஆஃப் இதுல வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அமௌண்ட் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டோம். அதுலேருந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் புக்ஸுக்கு வந்துட்டு நீங்க புக்ஸ்ல வந்துட்டு நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுல இருந்தா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு. அதே இது அரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரப்போகுது. ஸோ இந்த கேஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் ஆயிட்டு இருக்குமே தவிர, ரெவென்யூ எதுவுமே வராது உங்களுக்கு கம்பெனிக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ஷீட்லயா இருக்கீங்க? இல்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அத? இல்ல எக்ஸ்பிளைன் தான் பண்றேன் உங்களுக்கு. அது அது அந்த ஷீட் போறீங்கன்னு நினைச்சேன். இல்ல, இல்ல. இல்ல எந்த ஷீட் கேக்குறீங்க? வேற ஏதாச்சும் ஷீட் சொல்றீங்களா? இல்ல நானு அந்த ஷீட்ல தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன். அந்த ஒண்ணு ஓபன் பண்ணீங்கல்ல, அந்த ஷீட்ல ஓபன் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சேன். டிரான்சாக்ஷன் சொல்றீங்களா? ஆமா. இல்ல இது முடிச்சுட்டு டிரான்சாக்ஷன் பாத்துருவோம். சரி ஓகே ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லெட்ஸ் சே வந்துட்டு இப்போ எனக்கு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு நான் சர்வீஸ் பண்ணணும். ஸோ சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இந்த அமௌண்ட் வரப்போகுது. ஸோ லாஜிக்கலி இப்போ இந்த இயருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது. அதாவது எனக்கு வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் இயருக்கு ரெவென்யூ எதுவுமே இல்ல. பட் நான் வந்துட்டு கீப் ஆன் ஸ்பெண்டிங் இட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல போயிடும். ஏன்னா ரெவென்யூ இல்லாதனால. ஓகே. உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதாவது பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் காட்டும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அசெட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அது கூட நீங்க நாக் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு வரலாமே தவிர, உங்களுக்கு P&L அக்கவுண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஃபிகர்ஸ் காட்டும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரெவென்யூ வந்துட்டு ஈக்குவலா செக்ரிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல அன்அர்ன்ட் ரெவென்யூ அப்படின்னா, உங்களுக்கு அதாவது ரெவென்யூ வந்துட்டு ஜெனரேட் ஆகுது. பட் இந்த நீங்க ஏர்ன் பண்ண ரெவென்யூ வந்துட்டு அன்அர்ன்ட். ஏன் வந்துட்டு இது அன்அர்ன்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஆக்சுவலா சர்வீஸே பண்ணல. பட் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் கேஸ்ல பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ நம்ம அமௌண்ட் வாங்கிறோம். நெட்ஃபிளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் குடுக்க போறதில்ல. நீங்க அமௌண்ட் கட்டிட்டு தான் அதே யூஸ் பண்ண போறீங்க நீங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனி வந்துட்டு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிடுச்சு ஆக்சுவலா. பட் ஆனா சர்வீஸ் பண்ணல. ஸோ அதனால இது எந்த கேட்டகரில வைப்போம் அப்படின்னா, அன்எர்ன்ட் ரெவென்யூ. இந்த ரெவென்யூ இன்னும் ஏர்ன் பண்ணல. ஏன்னா நம்ம சர்வீஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? இதே இது 2வது கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அரியர்ஸ். ஸோ அரியர்ஸ்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க சர்வீஸ் பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சுட்டு ப்ராபப்லி 3 மந்த்ஸ் இல்லாட்டி 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு இது வரும். இது ரெவென்யூ வரும். அமௌண்ட் கையில வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனா நீங்க இன்னும் பில்லிங் பண்ணல. ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நமக்கு இது அன்பில்ட் ரிசீவபிள்ஸ் விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் பில்ட் எட். ஓகேங்களா? ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு செட்டப் சைட்ல. ஸோ செட்டப் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு நீங்க இதுல என்ன டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா,
நார்மல் டிரான்சாக்ஷன் போட்டுட்டு ம். இதுல வந்துட்டு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்க. என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்கன்னா, நீங்க ஐ மீன் இன்வாய்ஸ் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுல ஸ்பெசிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அட்வான்ஸ் கேஸ் போட்டுறேன். ம். பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு நமக்கு அட்வான்ஸு. ஓகே. ஸோ இதுல ஐட்டம் எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் ம். 10 குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதுல தான் வந்துட்டு ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ரூல் டிஃபைன் பண்றோம். ஸோ அதுல ஓகே. குடுத்தோம் பாத்தீங்களா? ஸோ அந்த ம். ரூல வந்துட்டு நம்ம இதுல அட்டாச் பண்றோம். ஸோ இதுல அட்டாச் பண்ணோம்னா, இந்த ஸ்டார்ட் ம்ஹ்ம். டேட் குடுக்குறோம் பாத்தீங்களா? ஸோ இதுலருந்து தான் வந்துட்டு சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். ஸோ லெட்ஸ் சே இந்த ஓகே. கேஸ்ல ஸ்டார்ட் டேட் வந்துட்டு 1 ஆஃப் டிசம்பர் குடுக்குறேன் அப்படின்னா, எவ்ரி ம். மந்த் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்கும் இந்த ரெவென்யூ. ஓகே. நான் வந்துட்டு இதுல மிட் மந்த் குடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இது 15th ஆஃப் டிசம்பர். ஓகே. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துரும் அன்அர்ன்ட் ரெவென்யூன்னு சொல்லிட்டு. ஆ, ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, ம். நமக்கு இந்த மந்த் ரெவென்யூ ரெகக்னைஸ் ஆனது வந்துட்டு 3000. இதுல ஓகே. பாத்தீங்கன்னா, நீங்க பீரியட் பாத்தீங்கன்னா, நமக்கு டிஃபரெண்ட்டா செக்ரிகேட் பண்ணி சிஸ்டம் காட்டும். ஸோ ஒண்ணு ம். பாத்தீங்கன்னா, நமக்கு டிசம்பர்ல இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ம். ஜான்வரில இருக்கும். ஸோ இன்னொன்னு ஓகே. பாத்தீங்கன்னா, நமக்கு இதுல வரும் பிப்ரவரில. ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த அன்அர்ன்ட் ரெவென்யூ வந்துட்டு ரெவென்யூ அக்கவுண்ட் கூட நாக் ஆஃப் பண்ணிக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இன்வாய்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே. அட்வான்ஸ் ஓகே. ஸோ இன்னொரு டிரான்சாக்ஷன் போட்டுறேன் அரியருக்கு. ம். ஓகே. ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுல அரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். சிமிலர் தான். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சரிங்க ப்ரோ. ஓகேங்களா? ஸோ சிமிலர் ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ம். கம்ப்ளீட் பண்ணிட்டு, இத வந்துட்டு அக்கவுண்டிங் பண்ணிடுறேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சிமிலர் இதுதான். பட் ஒன்லி திங் ஒன்லி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்பில்ட் ரிசீவபிள்ஸ் வரும். சொன்ன ம். மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஏதாச்சும் டவுட்டுங்களா? இல்ல ப்ரோ. இதுல இல்ல. அதுவும் இல்ல. ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மிஸ்லேனியஸ் ரெசிப்ட். ஸோ மிஸ்லேனியஸ் என்ன ப்ரோ இது?
மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்னா என்ன அப்படின்னா, மிஸ்லினியஸ். ஓகே. இல்லை ஒரு நிமிஷம். மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்னா என்ன அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஒண்ணு இருக்கும், மிஸ்லேனியஸ் ஒண்ணு இருக்கும். ஸோ ஓகே. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் ரெசிப்ட் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ நீங்க ஓகே. அதாவது இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம். எப்ப வந்துட்டு அன்ஐடென்டிஃபை வரும், எப்ப வந்துட்டு அப்ளைடு, அன்அப்ளைடு எல்லாம் வரும்னு பார்த்தோம். ஸோ இந்த கேஸ்ல இப்போ நான் யூஸ் பண்றேன்னு வைங்களேன். ம். இல்ல ஒரு நிமிஷம். ஸோ நான் இதுல சேஞ்ச் பண்ணிடுறேன். இதுல மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஓகே. மிஸ்லேனியஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இதுல ரிசெட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல 12. ஓகேங்களா? ஸோ ஓகே. இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமர் இருக்காது, டிரான்சாக்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. விச் ஓகே. மீன்ஸ் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் பண்றோம்னு வைங்களேன். ஸோ ம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு மிஸ்லேனியஸ் ரெசிப்ட் போடுவோம். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது இன் த சென்ஸ், நமக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் சூஸ் பண்ண வேண்டியதில்ல. நமக்கு வந்துட்டு கஸ்டமர் கூட சூஸ் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் ஓகே. நம்ம இந்த பர்ட்டிகுலர் டிரான்சாக்ஷன் டைப்ப சூஸ் பண்ணிட்டு, ம். இதுல அமௌண்ட் கரெக்ட்டா இருக்கான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிப்போம். ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம இனிஷியலா அந்த ரிசீவபிள் ஆக்டிவிட்டீஸ் கிரியேட் பண்ணோம் பாருங்க. ஸோ அப்போ ஆமா. கிரியேட் பண்ணப்போ, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த அ மிஸ்லேனியஸ் கேஷ்ன்னு சொல்ட்டு. ஸோ ஆமா. அங்க நம்ம கிரியேட் பண்றது நமக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? இருங்க நான் இது முடிச்சுட்டு உங்களுக்கு அதையும் காட்டிர்றேன். பிகாஸ் அது ம். நம்ம லாங் பேக் பார்த்தோம். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு அவ்வளோதான். இத சேவ் பண்ணிட்டோம்னா, நமக்கு இது அமௌண்ட் ரிசீவ் ஆன மாதிரி. அது வந்துட்டு ம். டைரக்ட்ல இருந்ததுன்னா. சின்ஸ் நம்மளோட ரெசிப்ட் மெத்தட் வந்துட்டு ஸ்டாண்டர்டுங்கிறனால, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் மறுபடியும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது சேம் ப்ராசஸ் தாங்கிறனால, அது மறுபடியும் பண்ணல நானு. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்டுக்குமே வந்துட்டு இப்போ நீங்க ரிவர்சல் பண்ணணும்னா, ரிவர்சல் பண்ணலாம். ஸோ அது ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான். சரி, சரி, சரி. ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நார்மல் ரெசிப்ட்ல நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வராது. பட் ம். மிஸ்லேனியஸ் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலா அப்ளை பண்ற ரெசிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது, அங்கேயே வந்துட்டு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்துரும். ஸோ ம். அந்த கேஸ்க்கு நமக்கு அது தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம இன்வாய்ஸ வந்துட்டு அப்ளை பண்ணிப்போம். பட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வாய்ஸ் இல்லாம டைரக்ட்டா ரிசீவ் பண்றோம். ஸோ அதனால நம்ம இதுல வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அக்கவுண்டன்ட் சொல்லிட்டு. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல அவ்வளோதான். மிஸ்லேனியஸ் ரெசிப்ட் அவ்வளோதான். ஓகே ப்ரோ. இது காட்டுறேன். ரிசீவபிள் ஆக்டிவிட்டி எதுல கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ரிசீவபிள் ஆக்டிவிட்டி. ஓகே. ஆமா. ஓகேங்களா? ஸோ ரிசீவபிள் ஆக்டிவிட்டில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிள் தான். நேம் குடுத்துப்போம் நம்ம. நேம் குடுத்துட்டு இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு மிஸ்லேனியஸ் கேஷ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மிஸ்லேனியஸ் என்ன கேஷ்க்கு ப்ரோ நெறைய இருக்கு. பேங்கிங் எரர் அது இதுன்னு எல்லாமே வருமா இதுல? இல்ல அது நீங்க எது யூஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து. இப்ப ஓ! இதுல அப்படியா? பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா இருக்கும். ஓகே. அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது எல்லாமே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. என்ன ம். யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, செட்டப்புக்காக நம்ம யூஸ் பண்றது ஏர்ன் டிஸ்கவுண்ட், அன்ஏர்ன் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன ம். வரும்னா, அட்ஜஸ்ட்மென்ட், ம். அதுக்கப்புறம் மிஸ்லெனியஸ் கேஷ், ஓகே. அதுக்கப்புறம் ரீஃபண்ட். ஓகே. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே. ஸோ அது போக ரேர் கேஸ்ல வந்துட்டு ரைட் ஆஃப் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ரைட் ஆஃப் இதுல இருக்கும் உங்களுக்கு. இங்க இருக்கு பாருங்க ரிசிப்ட் ரைட் ஆஃப். ஆ விசிட் ஸோ ரைட் ஆஃப். ஓகே. இது வரும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் வரும். இது மத்ததெல்லாம் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்களே அந்த இது தானே? எதுங்க? ரிசிப்ட் ரைட் ஆஃப் அந்த இது மெத்தட். ஆ அந்த இயர்லி ஒரு டர்ன் ஓவர் ஏதாவது வரலன்னா, அது இது பண்ணிடுவாங்களே அந்த ஆமா பேட் டெப்ட்ஸ் கரெக்ட் அதுதான். ஓகே. ஆமாமா. ஆமா. ஓகே ப்ரோ.
ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்செலேனியஸ் கேஷ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க இதில என்ன பண்ணுவீங்கன்னா, ஜென்ரலா இது குடுத்துருவீங்க. இத செலக்ட் பண்ணிட்டு அக்கவுண்ட் மட்டும் குடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது இந்த கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது. ஓகே. ஜஸ்ட் அதில யூஸ் பண்ணிக்கும். ஓகே. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுவும் பார்த்துட்டோம். ரிவர்சல் பார்த்துட்டோம். டெபிட் மெமோ ரிவர்சல் பார்த்தோம். வேற என்ன இருக்கு? ரெசிப்ட். ஓகே. ஓகே. ஸோ இதில டிரான்சாக்ஷன்ல நம்ம அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே. ப்ரோ நாளைக்கு சேம் டைமிங் ப்ரோ. அதே டைமிங் வந்துடலாம். ஓகேங்க, ஓகே. ஈவினிங். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணு நான் காட்டல உங்கட்ட. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க இதில போய் செக் பண்ணிக்கலாம் பேலன்ஸு. அப்படி இல்ல அப்படின்னா, இதில டீட்டெயில்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் காட்டிடும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அந்த அதான். பர்ட்டிகுலர் இதுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்ற மாரி. ஆமா, கரெக்ட்டு. ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு. எவ்வளோ பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கு பேலன்ஸ் ஆ இதுக்கு. ஆமா. ஓகே. ஸோ அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாரி இதில பார்த்து பண்ணணும். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகேங்களா. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் சிஸ்டம் வந்துட்டு டோட்டல் வேல்யூ காட்டும். ஸோ இதில ம். இதே வந்துட்டு இப்போ உங்களுக்கு ₹16 மட்டும் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, ம். அக்கார்டிங்லி இது மாத்திடும். ஓகே. ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு ம். இப்போ நான் இன்வாய்ஸ்ன்னு குடுத்தனால சிஸ்டம் அலோவ் பண்ணல என்ன. ஓகே. 216 லைன். வந்துட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ இன்வாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோட்டல் இன்வாய்ஸ் தான் நம்ம நாக் ஆஃப் பண்றோம். ஸோ அந்த ம். கேஸ்ல நம்மளால பார்ஷியலா பண்ண முடியாது. ம். ஓகேங்களா. ஸோ இதே இது லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ம். பர்ட்டிகுலர் லைனுக்கு நம்ம நாக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால பார்ஷியலா பண்ணிக்க முடியும். ஸோ ம். சிமிலர்லி நமக்கு ஃப்ரைட், டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா. ஸோ ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 16.50 மட்டும் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம்.
ஓகே. ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஐயோ! பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரோ ஒரு நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்ஜஸ்ட்மென்ட் நம்பர் வந்துட்டு ஜெனரேட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்க மறுபடியும் போய் பேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஃபரன்ஸ் ஆகும். ஓகே. அதாவது ப்ரோ ஃபங்ஷனல் கரன்சினா அதுக்கு என்னது என்டர் கரன்சி எதுல? மேல அந்த டீடைல்ஸ்ல கிளிக் பண்ணும்போது என்டர் கரன்சி ஃபங்ஷனல் எதுனா அது என்ன வரும்? இது மேல இருக்கு ப்ரோ. ஃபங்ஷனல் கரன்சி பார்த்தீங்க இப்போ நீங்க ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, ஆ. என்டர்ட் கரன்சிங்கிறது நமக்கு ஃபாரின் கரன்சி பேசிக்கா. இப்போ நான் யுஎஸ்டில பண்றேன் அப்படின்னா, ஆ. யுஎஸ்டில வந்துட்டு இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு இன்னைக்கு ₹70 அப்படின்னா, ம். என்டர்ட்ல வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு லெட்ஸ் சே இந்தியன் கரன்சிக்கு இல்லாட்டி யுஎஸ்டி ₹70 போடுறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஆ. ஃபங்ஷனல் கரன்சில வந்துட்டு அது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். ஸோ இப்போ ஓகே. நம்ம கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணல. ஓகே. ஸோ அதே வேல்யூ தான் இருக்கும். இதே இது நமக்கு ம். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா, ம். என்டர்ட் கரன்சி வந்துட்டு யுஎஸ்டில போட்டிருக்கோம். அப்போ யுஎஸ்டில நீங்க 100 போடுறீங்க அப்படின்னா, ம். ஒரிஜினல் வந்துட்டு உங்களுக்கு 100ன்னு தான் காட்டும். பட் ஓகே. நீங்க ஃபங்ஷனல்ன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆ. 100 இன்டு 70 காட்டும். ஸோ 100 இன்டு ஓகே. 70 போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7000 வரும். ஸோ ஆ. இந்த ஒரிஜினல்ல உங்களுக்கு 7000 காட்டும். ஓ! சரி. ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். ஏதாச்சும் டவுட்டுங்களா? இல்ல ப்ரோ இல்ல. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. ஓகே ப்ரோ. ஆ வேற என்ன இருக்கு நமக்கு? ஓகேங்களா? ஸோ ஓகே. ஆ ம் வேற என்ன இருக்கு நமக்கு? இயர்ல அவ்வளவுதானா ப்ரோ வேற எதுவும் இல்லையா? இல்ல அதான் யோசிக்கிறேன். வேற எனக்கு தெரிஞ்சு இல்ல. இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நானும் பாக்குறேன். ஏன்னா ம். இயர்ல வேற என்னென்ன இருக்கு நம்ம பார்த்தத விட வேற ஏதாவது இருக்கான்னு சும்மா ம். கேட்டு பாக்குறேன். ஓகே. பார்த்து நான் உங்களுக்கு எதனா டவுட் கேட்கவா? சரிங்க. ஓகே. சரிங்க ப்ரோ. ஓகேங்க. அப்போ நாளைக்கு வேணா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு சரிங்க ப்ரோ. தெரிஞ்சு கவர் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ஓகே. நீங்க பார்த்துட்டு வேணா சொல்லுங்க அப்போ. சரிங்க ப்ரோ. ஓகே. இல்ல ஆக்சுவலா எனக்கும் தெரியாது. ம். நீங்களும் எதா இருந்தா ஞாபகப்படுத்துங்க நாளைக்கு. ஓகே. வேற ஏதாவது. ஓகே ப்ரோ. ஓகேங்க. ஓகே. நானு மேஜரா இதுதான் சின்ன இதுதான் இன்னைக்கு கவர் பண்ணலாம்னு வேற எதுவும். வச்சிருந்தோம். ரெவென்யூ சரிங்க. ரெகக்னிஷனுக்கு அப்புறம் இதெல்லாம். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். நீங்க சரிங்க ப்ரோ. பார்த்துட்டு வேணா சொல்லுங்க. அப்படி இல்ல சரிங்க. அப்படின்னா நம்ம நாளைக்கு சிஎம்எஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்க.